அளவற்ற அருளாளனும் நிகரற்ற அன்புடையனுமாகிய இறைவனின் திருநாமத்தால் ஆரம்பம் செய்கிறேன். அன்புக்குரிய சகோதரர்களே, ஏனைய சொந்தங்களே, உங்கள் அத்துணை பேர் மீதும் அந்த ஏக இறைவனின் சாந்தியும் சலாமும் நின்று நிலவட்டுமாக என்று பிரார்த்திக்கிறேன். மனிதநேய மக்கள் கட்சி துவங்கி 16 ஆண்டுகளை நிறைவு செய்து 17ஆம் ஆண்டில் அடியெடுத்து வைக்கிறது. இந்த மனிதநேய மக்கள் கட்சி இஸ்லாமிய சமுதாயத்திற்கு மட்டுமல்ல, ஏனைய பிற்படுத்தப்பட்ட ஒடுக்கப்பட்ட ஏனைய மக்களுக்காகவும் ஏனைய மக்களின் உரிமைகளுக்காகவும் துவங்கப்பட்ட பேர் இயக்கமாக, அரசியல் கட்சியாக தமிழகத்தில் இன்று வலம் வந்து கொண்டிருக்கிறது. குறிப்பாக இழந்த உரிமைகளுக்காகவும் இனி இருக்கின்ற உரிமைகளை பாதுகாப்பதற்காகவும் சமூகத்துடைய பெரும் கோரிக்கைகளை நிறைவேற்றுவதற்காகவும் சட்டமன்றங்களிலும் நாடாளுமன்றங்களிலும் பெருத்த எண்ணிக்கைகளை உருவாக்க வேண்டும் என்கின்ற ஒரு உயர்ந்த நோக்கத்தோடும் லட்சியத்தோடும் 2009ஆம் ஆண்டு சென்னையிலே ரயில்வே மைதானத்திலே முதலில் மனிதநேய மக்கள் கட்சி அடியெடுத்து பெரும் மாநாடை, லட்சக்கணக்கான மக்களை திரட்டி மாநாடு நடத்தி ஒரு சமூகத்தின் பேரியக்கமாக, அரசியல் கட்சியாக துவங்கப்பட்டது. இது அனைத்தும், இந்த செய்திகள் எல்லாம் இந்த சமூகம் அறிந்ததுதான். அன்புக்குரிய சமுதாய சொந்தங்களே, இஸ்லாமிய சமுதாயத்திற்காக துவங்கப்பட்ட இந்த அரசியல் பேரியக்கம் என்பது இன்னும் பல உரிமைகளை பெற வேண்டிய தேவையும் பசியும் இந்த சமுதாயத்திற்கு இருக்கிறது. வெறும் 2 சட்டமன்ற உறுப்பினர்களை மட்டும் நாம் பெற்றுவிட்டால் நமக்கான எல்லா பிரச்சனைகளும் தீர்ந்து விட்டதா அல்லது உரிமைகள் எல்லாம் நிறைவேற்றி விட்டதா என்றால் இல்லை. இன்னும் பல சட்டமன்ற உறுப்பினர்களையும் நாடாளுமன்ற உறுப்பினர்களையும் பெற வேண்டிய தேவை இருக்கிறது. பசியில் இருக்கிறோம். நம்ம குறைந்தபட்சம் இந்த முஸ்லிம் சமூகத்தை பொறுத்தவரை தமிழகத்தில் 25 சட்டமன்ற உறுப்பினர்களும் 6க்கும் அல்லது 4க்கும் இடையில் நாடாளுமன்ற உறுப்பினர்களும் தேவை இருக்கிறது. 8% உள்ளதாக தமிழகத்தில் முஸ்லிம் சமூகத்தின் வாக்கு வங்கியாக, மக்கள் தொகையாக நாம் இருக்கிறோம். ஆனால் என்னுடைய வேதனையெல்லாம், இந்த மனிதநேய மக்கள் கட்சி துவங்கப்பட்ட நோக்கம் என்பது, அதை உருவாக்கிய தலைவர்கள், அதனுடைய அவசியத்தை, அதனுடைய தேவையை உணர்ந்த தலைவர்கள் எல்லாம் பல பேர் பிரிந்து விட்டார்கள். ஏதோ ஒரு காரணத்திற்காக, ஏதோ ஒரு அடையாள பிரச்சனையாக, அல்லது ஏதோ உப்புச்சப்பு இல்லாத கொள்கைகளை சொல்லியோ, ஏதோ தனக்கான அடையாளம் பறிக்கப்பட்டதாக நினைத்தோ பல தலைவர்கள் பிரிந்து விட்டார்கள். பிரிந்தவர்களில் உதாரணமாக நான் இதில் உங்கள் மேலே ஒரு விமர்சனமோ குற்றச்சாட்டுலாம் கிடையாது, அல்லது தாழ்த்த வேண்டுமோ என்கின்ற எண்ணம் கிடையாது. ஒரு சமூக தூர நோக்கு சிந்தனையோடு தான் இந்த செய்திகளை நான் முன் வச்சு பேசுகிறேன். இந்த செய்தி பேசுவதால் என்னை நீங்கள் கோபப்படலாம், வருத்தப்படலாம். இருந்தாலும் நான் சொல்ல வேண்டிய தேவையில் இருக்கிறேன். ஹைதர் அலி அவர்கள், அண்ணன் ஹைதர் அலி பிரிந்தார்கள். தமிமுல் அன்சாரி, ஹாரூன் ரஷீத், பாளைய ரஃபீக், இப்படி பல பேர் ஏனைய சகோதரர்கள் பிரிந்து இயக்கங்களாக, அரசியல் கட்சிகளாக செயல்படுகிறீர்கள். ஆனால் பிரிந்தவர்கள் இங்கு மனிதநேய மக்கள் கட்சி செய்யும் சேவையை விட கூடுதலாகவோ, அல்லது இதில் இருக்கக்கூடிய தத்துவங்களை, கோட்பாடுகளை தாண்டி வேறு ஒரு புதிய தத்துவங்களையோ கோட்பாடுகளையோ சித்தாந்தங்களை வச்சு செயல்படுகிறீரா என்றால் இல்லை. நாங்கள் இயக்கமாக வைத்து நாம் எல்லோரும் ஒன்று கூடி ஒரு இயக்கத்தை கட்டி எழுப்பி இரத்த தான முகாம், கல்வி உதவி, மருத்துவ முகாம், ஆம்புலன்ஸ் போன்ற பல சேவைகளை செய்தோம். அந்த சேவைகளை தான் இங்கிருந்து பிரிந்தவர்களும் துவங்கி சில சேவைகளை செய்கிறீர்கள். ஆனால் இந்த சேவைகளுக்கு நான் ஒரு காரணமாக ஒரு செய்தியவே சொல்கிறேன். அண்ணன் பாக்கர் நம்மளை விட்டு மௌத்தா போயிட்டாங்க. பாக்கர் அவர்கள் இந்திய தௌஹீத் ஜமாத் என்று செயல்பட்டார்கள். இன்னைக்கு பாக்கர் அண்ணன் மரணத்திற்கு பிறகு அந்த இயக்கத்து பொறுப்பாக அண்ணன் சித்திக் அவர்கள் இருக்கிறார். நான் குறை கூறவில்லை, திரும்ப சொல்கிறேன். ஆனால் அதோடைய அடையாளமும் அதோடைய இருப்பும் சுருங்கிவிட்டது. இதுதான் நாளைக்கு அண்ணன் ஹைதர் அலியோ, அண்ணன் அன்சாரியோ, அண்ணன் ஹாரூன் ரஷீதோ, பாளைய ரஃபீகோ சுருங்கிவிடும். ஆனால் உங்களுடைய ஆளுமை, உங்களுடைய தேவை இந்த இயக்கத்திற்கு இருக்கிறது. இந்த இயக்கத்திற்கும் இந்த கட்சிக்கும் உங்களுடைய ஆளுமை, உங்களுடைய அறிவு, உங்களுடைய செயல்பாடு திறன், தூரநோக்கு அரசியல் சிந்தனை, இவையெல்லாம் இந்த இயக்கத்திற்கு தேவை இருக்கிறது. ஆனால் ஏதோ உப்புச்சப்பு இல்லாத காரணம் என்று சொன்னல, இந்த உப்புச்சப்பு காரணங்களுக்காக பிரிந்த நீங்கள் அண்ணன் பாக்கர் அவர்கள் மரணித்த பிறகு எப்படி நிலைப்பாடுகள் இருக்கிறதோ அதுபோன்ற நாளைய நிலைப்பாடுகள் உருவாகி விடக்கூடாது.
இன்னும் அதிகமான சட்டமன்ற உறுப்பினர்கள், இன்னும் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் பெற வேண்டும் என்றால் எல்லோரும் இந்த இயக்கத்தில், இந்த மனிதநேய மக்கள் கட்சியில் சின்ன சின்ன காழ்ப்புணர்வுகள், சின்ன சின்ன பகைகள், சின்ன சின்ன குற்றச்சாட்டுகள் இதையெல்லாம் தூக்கி எறிந்துவிட்டு பேராசிரியர் ஜவாஹிருல்லா அவர்கள் தலைவராக இருக்கிறார். அவரை நான் அறிமுகப்படுத்த வேண்டிய தேவையில்லை. 50 ஆண்டு கால பொது வாழ்க்கையிலே அவர் தன்னிகர் இல்லாத தனித்துவமிக்க தமிழகம் மொத்த முஸ்லிம் சமூகத்தின் பிரதிநிதியாகவும் மொத்த சமூகத்தின் தலைவராகவும் இருக்கிறார். ஏதோ அங்கங்கே சில பேர் கோபத்தில், நான்லாம் ஒரு காலத்தில் நான் மட்டும் திட்டாமையாக இருந்தேன், நானும் கொள்கைகளை விமர்சித்தவன் தான், நானும் தத்துவத்தையும் சித்தாந்தத்தையும் பேசியவன் தான், அதெல்லாம் கால நீரோட்டத்தில் எப்படி பயணிக்க வேண்டும் என்பதை சூழ்நிலைக்கு ஏற்பப்பாறு தன்னுடைய படை பிரிவுகளை எப்படி பயன்படுத்துவார்களோ அதுபோல தங்களின் அரசியல் கட்சிகளை சூழ்நிலைகளுக்கு ஏற்ப சரியான முறையில் கூட்ட ஆலோசனை சிந்தனை அடிப்படையிலே ஒரு கட்டமைப்பு உருவாக்கப்பட்டு மனிதநேய மக்கள் கட்சி செயல்பட்டு கொண்டு இருக்கிறது. இதை விமர்சித்த நானும் இன்று உங்களுக்கு அழைப்பு கொடுக்கிறேன் என்று சொன்னால், உங்களுக்கு பிறகு யாராவது இருக்கிறார்களா? நீங்கள் மரணித்து விட்டால் யார் பேரையாவது சொல்லலாம், ஆனால் அது செயல்படுமா? உங்களுடைய அடையாளம், உங்களுடைய இருப்பால் அந்த இடங்கள் நிற்கலாம். அது அண்ணன் ஹைதராக இருக்கட்டும், அன்சாரியாக இருக்கட்டும், அண்ணன் ஹாரூனாக இருக்கட்டும், பாளைய ரஃபீக்காக இருக்கட்டும், ஏன் பாஜக தமிழக மக்கள் ஜன அண்ணன் ஷரீஃபாக கூட இருக்கட்டும். ஆனால் தமிழ்நாடு முஸ்லிம் முன்னேற்ற கழகத்தின் அரசியல் பிரிவாக இருக்கக்கூடிய மனிதநேய மக்கள் கட்சிக்கு ஒரு அடித்தளம், பிளாட்ஃபார்ம் இருக்கிறது. அதுக்கு ஒரு தத்துவம், கொள்கை, கோட்பாடு இருக்கிறது. ஒருவர் மரணித்து விட்டால் இன்னொருவர் அங்கு பொறுப்பு இருப்பார். அண்ணன் பேராசிரியர் தலைவர் அவர்கள் இல்லை என்றால் அண்ணன் சம்மத் அவர்கள் இருக்கிறார். சம்மத் அண்ணன் அவர்கள் இல்லை என்றால் பேராசிரியர் ஹாஜாகனி, தாம்பரம் யாக்கூப், வழக்கறிஞர் ஜெயின், இப்படி என்ற ஒருமித்த தலைமை குழுக்கள் அங்கு பட்டாளமாக செயல்பட்டு கொண்டிருக்கிறார்கள். ஒரு சிங்கம் மரணித்தால் இன்னொரு சிங்கம் அரியணை ஏறும். இப்படி ஒரு பிளாட்ஃபார்மில் தத்துவம், கொள்கை, கோட்பாடோடு செயல்பட்டு கொண்டிருக்கிறார்கள். நமக்கான அரசியல் எதிரிகள் கடந்த காலத்தில் இந்திய யூனியன் முஸ்லீம் லீக்கை எப்படி பல கூறாக பிரித்தார்களோ அதுபோல ஏதோ ஒரு காரணங்களுக்காக பிரிப்பவர்கள் நமக்கு முன்னால் தெரிய மாட்டார்கள். நமக்கு பின்னால் இருந்து பிரிவுகளை உருவாக்கக்கூடியவர்கள் இஸ்லாமிய சமுதாயம் இந்தியாவில் எப்படி அதிகாரம் பெற்றுவிடக்கூடாது என்று நினைக்கிறார்களோ அதுபோல தமிழகத்தில் 30 ஆண்டு காலமாக மனிதநேய மக்கள் கட்சி, தமிழ்நாடு முஸ்லிம் முன்னேற்ற கழகம் உச்சத்தில் இருக்கு. அதனுடைய அதிகாரத்தை, அதுடைய அரசியல் வளர்ச்சியை வீழ்த்துவதற்காக பல முனைகளில் இருந்து சதித்திட்டங்கள் தீட்டப்பட்டு கொண்டிருக்கிறது. நான் சொல்லணுமா? உங்களுக்கு தெரியுமா? உங்களுக்கு தெரியும். ஆனால் அந்த இயக்கமோ அந்த கட்சியோ வீழ்ந்து விட்டால், அதனுடைய அதிகாரங்கள் சுருங்கிவிட்டால், அதனுடைய கோரிக்கை போராட்டங்கள் நீர்த்து விட்டால், மீண்டும் இன்னொரு இயக்கமோ இன்னொரு அரசியல் கட்சியோ என்று இந்திய சுதந்திர போராட்ட காலத்திலே உருவாக்கப்பட்ட இந்திய யூனியன் முஸ்லீம் லீக், ஜமாத்தே இஸ்லாம், ஜாக், எஸ்டிபிஐ, எத்தனை இயக்கங்கள் உருவாகி அரசியல் கட்சிகள் உருவானாலும் அது போன்ற உருவாக்கம் போய்கிட்டே தான் இருக்கும். ஆனால் மனிதநேய மக்கள் கட்சி ஒரு பிளாட்ஃபார்மை உருவாக்கி பல இளைய தலைமுறைகளை உருவாக்கி தன்னுடைய படையை கட்டி தயாராக இருக்கிறது. இதுக்கு அறிவார்ந்த தலைவர்கள் ஒருங்கிணைச்சி, நான் பொதுச் செயலாளராக இருந்தாலும் இல்லைனாலும் பரவாயில்ல, எனக்கு பொறுப்பு இருந்தாலும் இல்லைனாலும் பரவாயில்ல, என்னுடைய ஆளுமையை, என்னுடைய தூரநோக்கு பார்வையை நான் வீணாக்க விரும்பவில்லை. இந்த இயக்கத்திற்கு ஏதோ ஒரு வழியில் நான் துரும்பாக பங்காளராக ஒரு சிறு குச்சி போலாவது நான் என்னுடைய அறிவை நான் பயன்படுத்த வேண்டும் என்று தலைவர்கள் நினைக்க வேண்டும். உங்கள் மரணத்தை நினையுங்கள். தலைவர்களுக்கு நான் வைக்கக்கூடிய அன்பான கோரிக்கை உங்களுடைய மரணம்தான். பாக்கரனுடைய மரணத்துக்கு பிறகு இந்திய தௌஹீத் ஜமாத்துடைய நிலை என்னவோ அதுபோலதான் அண்ணன் ஹைதர் அலி, அண்ணன் தமீம் அன்சாரி, ஹாரூன் ரஷீத், பாளைய ரஃபீக்கு, KM ஷரீஃபாக இருந்தாலும் சரி, எல்லோருக்குமான ஒரு அழைப்பு தான் இது. இந்த அழைப்பு விடுவதால நான் பெரிய ஆள் மாறி, நீங்கள்லாம் ஒன்றுமில்லாத மாதிரியுமான கருத்து கிடையாது. அல்லாஹ்வுடைய கிருபையில் தமிழகத்தில் மிகப்பெரிய அடையாளம் உள்ளவர்கள். ஆனால் நான் சமூகத்தின் அடிப்படை விளிம்புகளிலிருந்து இஸ்லாமிய சிந்தனையோடு, தூரநோக்கு எண்ணத்தோடு தான், ஒரு சகோதரத்துவ எண்ணத்தோடு, வஹ்தஸிமு பிஹபிலில்லாஹி வ ஜமீஆ வலா தஃபர்ரக்கு, ஒற்றுமை என்னும் கயிறை நீங்கள் பற்றி பிடித்து கொள்ளுங்கள். அங்கதான் சமுதாயத்துடைய மேன்மை இருக்கிறது. நீங்கள் பிரிந்து விடாதீர்கள் என்கின்ற திருமறை வசனத்தை என்னுடைய மண்டையில ஏற்றி தான் என்னுடைய தலைவர்மார்களுக்கு நான் இந்த மனிதநேய மக்கள் கட்சியுடைய 17ஆம் ஆண்டு துவக்கத்தில் உங்களுக்கு அழைப்பு விடுக்கிறேன். அழைப்பு விடுக்கிறதுனால நீங்கள் எல்லாம் தாழ்த்தப்பட்டவர்களாகவோ அல்லது நீங்கள் எல்லாம் தாழ்ந்தவர்களாகவோ அல்லது சின்னவர்களாகவோ நீங்கள் எடுத்துக்கொள்ளக்கூடாது என்பதையும்
நான் சொல்லிக் கொள்கிறேன். அன்புக்குரிய தலைவர்மார்களே, இன்னும் நாடாளுமன்றம் காலியாக இருக்கிறது. வாருங்கள், கூடி பேசி தலைமை நிர்வாகக்குழுவோடு வக்போர்டு இருக்கிறது, ஹஜ் கமிட்டி இருக்கிறது, சட்டமன்ற பிரதிநிதிகள் இருக்கிறார்கள், நாடாளுமன்றம் இருக்கிறது. எல்லோரும் கூடி முடிவெடுத்து ஆளுக்கு ஒரு அதிகாரமாக பெற்று இந்த சமுதாயத்தை அடுத்த 50 ஆண்டுகளுக்கு எப்படி இந்த சமுதாயத்தை அழைத்து செல்ல வேண்டும் என்கின்ற தூரநோக்கு சிந்தனையோடு ஒருங்கிணைந்தீர்கள் என்றால் நாம் தப்பித்தோம். நமக்கான உரிமையை நாடாளுமன்றத்தில் வக்ஃபு திருத்த மசோதா, பொது சிவில் சட்டம் ஏசுவதற்கு ஆட்கள் இல்லை. முஸ்லிம் பிரதிநிதிகள் குறைவு. நமக்காக பிறர் சண்டையிடலாம், பிறர் பேசலாம். நாம் பேசுவது போன்று வருமா? நம்முடைய பிள்ளைக்கு தகப்பன் பேசுவதை போன்று, தகப்பனுக்காக பிள்ளை பேசுவதை போன்று வருமா? அன்பான தலைவர்மார்களே, நாடாளுமன்றம் செல்ல வேண்டும். இன்னும் சட்டமன்றத்தில் 2 சிங்கங்கள் கர்ஜித்து கொண்டிருக்கிறார்கள். பேராசிரியர் ஜவாஹிருல்லாவும் அண்ணன் அப்துல் சமதும் அவர்கள் கர்ஜித்து கொண்டிருக்கிறார்கள். நமது உரிமைக்காக எத்தனையோ உரிமைகளை சட்டமன்றத்திலே பேசி இருக்கிறார்கள். சில உரிமைகள் வென்றிருக்கலாம், சில உரிமைகள் வெல்ல முடியாமல் இருக்கலாம். என்ன காரணம்? பிரதித்துவ குறைபாடுதான். நம்மோடு சமகாலத்திலே அரசியல் கட்சியை உருவாக்கியவர்கள் தான் மருத்துவர் ஐயா ராமதாஸ், அண்ணன் திருமாவளவன். தன்னுடைய சமுதாயத்திற்கு உச்சத்தை தொட்டு விட்டார்கள். அண்ணன் திருமா அடுத்து பெரும் இலக்குகளை நோக்கி நகர்ந்து கொண்டிருக்கிறார். இப்போதே அவருக்கு 4 சட்டமன்ற உறுப்பினர், 2 நாடாளுமன்ற உறுப்பினர் என்கின்ற பெரும் திட்டத்தோடு கனவுகளோடு எங்கள் ஐயா மருத்துவர் நகர்ந்து கொண்டிருக்கிறார். ஆனால் அதே காலகட்டத்திலே, அதே சமகாலத்திலே நம்முடைய மேடையில் பேசியவர்கள்தான் அவர்களுக்கு நேராக இந்த மண்ணிலே மண்ணின் வளத்திற்காக, மண்ணின் மக்களுக்காக அரசியல் செய்தவர்கள்தான். ஆனால் நம்முடைய எண்ணிக்கை என்பதும் நம்முடைய ஏதோ ஒரு பிரச்சனையால் குறைந்து விட்டதாக நான் நினைக்கிறேன். இதையெல்லாம் நான் மனதில் கொண்டுதான் உங்களுக்கு பேசுகிறேன். எதிர்காலத்தில் எப்படி கடந்த காலத்தில் பாரதிய ஜனதா எத்தனையோ கொடு சட்டங்களை நிறைவேற்றும் போது நாடாளுமன்றத்தில் எவரும் இல்லையோ, மாநில சட்டமன்றத்தில் பேசுவதற்கு ஆள் இல்லையோ, இப்போது இந்த காலகட்டத்தில் இந்த 2024க்கு பிறகு மீண்டும் நாடாளுமன்றத்தில் ஏறிய பிஜேபி, மீண்டும் பாரதிய ஜனதாவுடைய சங்க பரிவார பண்டார கும்பல்கள் கொடும் சட்டங்களுக்காக எப்படி அணி திரட்டி கொண்டிருக்கிறார்களோ, சட்டங்களை எப்படி ஏற்றுவதற்காக கொக்கரித்து கொண்டிருக்கிறார்களோ, இந்த காலகட்டத்தில் எல்லாரும் இணைந்து செயல்படுவதை நான் விரும்புகிறேன். என்னுடைய விருப்பம், என் பேர் உதுமான் அலி. நான் தனி மனிதனாக விரும்பவில்லை, தனி மனிதனாகவும் பேசவில்லை. தமிழகத்தில் எத்தனையோ தொண்டர்கள் பட்டி தொட்டியிலே ஏக்கத்தோடு இருக்கிற ஒவ்வொரு தொண்டனின் கருத்தாக நான் பிரதிபலித்து கொண்டிருக்கிறேன். என்னுடைய கருத்து சாதாரணமாக நீங்கள் நினைத்து ஏதோ மீடியா விளம்பரத்திற்காகவும் அடையாளத்திற்காகவும் இருப்புக்காகவும் எல்லாம் பேசுவதாக நினைத்து விட வேண்டாம். என் மனதில் உள்ளதை நான் தெளிவாக, ஓப்பனாக, வெளிப்படையாக பேசக்கூடியவன். அது எதிர்ப்போ ஆதரவோ யாரிடத்திலும் கூனி குறுகி நின்று பேசக்கூடிய ஆற்றலை எனக்கு அல்லாஹ் கொடுக்கவில்லை. நிமிர்ந்து நெஞ்சை நிறுத்தி நான் பேசக்கூடியவன். எல்லோரும் மீதும் நான் அன்பு வைத்திருக்கிறேன். ஆனால் நீங்கள் எல்லாம் பிரிந்து வேலை செய்து கொண்டிருக்கிற காரணம் என்னை நோகடித்து கொண்டிருக்கிறது. வாருங்கள், ஒருங்கிணைந்து நில்லுவோம். ஒருங்கிணைந்து நின்று இந்த சமுதாயத்திற்கான அடுத்த இலக்கை அடைவோம். ஐயா மருத்துவர் ராமதாசும் அண்ணன் திருமாவும் எப்படி அடைந்திருக்கிறார்களோ அதை பெரிய பெரிய இலக்குகளை 8% வாக்குகளை வைத்திருக்கிறோம். நாமும் எட்ட வேண்டும் என்கின்ற எண்ணம் தான். பாசிச அரசை எதிர்த்தும், பாசிச சிந்தனைகளையும் பாசிச கொள்கைகளையும் எதிர்த்து மிகப்பெரிய கட்டமைப்பை உருவாக்குவதற்காக இருக்கிறோம் என்கின்ற எண்ணம் தான். நானும் இந்த இயக்கத்திலிருந்து தான் போனேன். நானும் சேருவதற்கு பல கூச்சங்கள் இருந்துச்சு. எத்தனையோ விமர்சனங்களை வச்சேன். அந்த விமர்சனங்களை எல்லாம் கேட்ட ஒரு விமர்சனம்லாம் சரியாயிருச்சா? நீங்கள் வச்ச விமர்சனங்களை வைத்து தான் போனோம். ஒரு குடும்பத்துக்குள்ளே உள்ள சண்டை மாதிரி தான். கோவை சையது போனார், திருச்சியில் ரஃபீக் போனார், நெல்லையில் நயினார் போனார். எல்லோரும் தூக்கி எறிந்து விட்டு அந்த பழைய காலத்து கசப்புகளை உதறிவிட்டு தான் இந்த அந்தந்த மாவட்டத்திலே அடையாளமாக தங்களுடைய பொறுப்புகளுக்கு ஏற்று பணி செய்து கொண்டிருக்கிறார்கள். நானும் என்னை உணர்ந்துதான், நான் சிறு குச்சியாக இருந்தாலும் சரி, இந்த அதிகார அமைப்பிலே அதிகாரத்தோடு இருந்தாலும் நிர்வாகத்தில் இல்லை என்றாலும் இந்த இயக்கமும் இந்த அரசியல் கட்சியும் வலிமை பெற வேண்டும். இந்த சமுதாயத்திற்கு ஒட்டுமொத்தமாக ஒரு குரல் இருக்க வேண்டும் என்றால் அது மனிதநேய மக்கள் கட்சியும் தமிழ்நாடு முஸ்லிம் முன்னேற்ற கழகத்தின் குரல் தான் சட்டமன்றத்திலும் நாடாளுமன்றத்திலும் ஒலிக்க வேண்டும் என்கின்ற அந்த ஒற்றை அடையாளத்திற்காக இறைவனின் அருளால் உங்கள் முன்னால் அழைப்பு விடுகிறேன். வாருங்கள் அன்பு தலைவர்மார்களே. ஆயிரக்கணக்கான தொண்டர்கள் பல மாவட்டங்களிலே இணைப்பதற்கு தயாராக இருக்கிறார்கள். பல சேவைகளை செய்து கொண்டிருக்கிறார்கள். மனிதநேய மக்கள் கட்சி பெயரால் பல சேவைகளும் இணைப்புகளும் நடக்கிறது.
உங்களுக்கு அழைப்பு விடுக்கிறேன். இதை ஏதோ சாதாரணமாக கடந்து விடாதீர்கள். வாருங்கள் வாருங்கள் என்று சொல்லி அன்பு தலைவர்களுக்கு அழைப்பு விடுகிறேன். உங்கள் மீதும் என் மீதும் அந்த ஏக இறைவனின் சாந்தியும் சமாதானம் நின்று நிலவட்டுமாக என்று பிரார்த்தித்து என்னுடைய உரைக்கு திரையிடுகிறேன். வாகுருதாவான அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.